மோடி அரசாங்கத்தால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டம் என்பது பல நிலைகளிலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே, தொழிலாளர்களுடைய நலன்களுக்கு எதிரான வகையிலே இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். கோரிக்கையும் பின்வாங்காமல் தொடர்ந்து இதுநாள் வரையில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஐஎன்டிசி பேரியக்கம். ஆனால் விளம்பரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லா வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர்களாக ஐஎன்டிசி பேரியக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பார்கள், தொழிலாளர்கள் இருப்பார்கள், தொழிற்சங்க தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று போதுமான விளம்பரம். எல்லா தியாகங்களையும் செய்தவர்கள். யசூர்ல சொன்ன மாதிரி பலமுறை நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் ரத்தம் சிந்தி வளர்த்த இடம் இந்த ஒசூர் மாநாடு. ரத்தம் பல தலைவர்கள் ஐஎன்டிசி பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரத்தம் சிந்தி தொழிற்சங்க இயக்கத்தை வளர்த்தது. எல்லா ஊர்கள், எல்லா இடங்கள், என்னை உட்பட நானும் மற்ற எதிரி தொழிற்சங்க தலைவர்களால் வெட்டப்பட்டேன். இந்த இடத்துல நடந்த இன்று வரைக்கும் இல்லை, இன்னும் இந்த கையை ஆக்க முடியாது. எல்லோரும் எல்லா ஊர்களும் ரத்தம் சிந்தி ஐஎன்டிசி பேரியக்கத்தினை தலைவர்கள் வளர்த்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் சகோதரர் குப்புசாமி அவர்கள் சொன்னதை போன்று அதை பற்றிய பெருமைகளை எல்லாம் பல தொழிலாளர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை இருந்து கொண்டிருக்கின்றோம். முன்பெல்லாம் தொழிற்சங்க இயக்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், நாங்கெல்லாம் தொழிற்சங்க இயக்க ஆரம்பிக்கிறப்போ எங்களோட கம்பெனி மாத்திரம் ஆரம்பிக்கிறது, எல்லா கம்பெனிகள் எல்லா துறைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் நண்பர்கள் ஏதோ அவர்களுடைய தொழிற்சங்க பணிகளை அந்தந்த கம்பெனிகளை பார்க்கிறார்களே தவிர மற்ற இடங்கள்ல போய் பார்க்கிற பழக்க வழக்கங்கள் பல்வேறு காரணங்களால் அது குறைந்து விட்டது. அதை நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் கூட தொழிற்சங்க இயக்க பணிகளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து ஒதுக்கி இந்த பிராந்தியத்தில் மீண்டும் ஐஎன்டிசி பேரியக்கம் ஒரு மிக பெரிய அளவில் ஒரு வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு இயக்கமாக அடுத்த 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு செயல்படுகின்ற அளவிலே அடுத்த தொழிற்சங்க தலைமுறைகளை எல்லாம் உருவாக்கி உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு ஐஎன்டிசி உடைய வேண்டுகோளும் விருப்பம்.